எனக்கு வந்து அந்த இமயமலை கீழேருந்து ஒருத்தவங்க வந்து பை தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து ஒரு தொகை கொடுக்குறப்போ, எனக்கு இதெல்லாம் வேண்டான்ட்டாங்க. முருகனை பார்க்க வந்திருக்கீங்க நீங்க. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? அப்படின்னு சொல்லி பேசிட்டு பெருந்தன்மையா போனாங்க. அந்த பெருந்தன்மைக்காக தான் அவங்க அந்த மனசு அந்த அந்த அவ்வளோ பெரிய உச்சியில இருக்காங்கன்றது வந்து பெரிய உண்மை. அதே சமயத்தில கோபுரத்திலே இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து எண்ணம் மாறவே மாறாது. அந்த எந்த அளவுக்கு எண்ணம் மாறாதுன்னா, நீங்க திருப்தி அடையவே மாட்டாங்க. நான் வந்து சமீபமா முருகர் சம்மந்தமா ஒருத்தங்களுக்கு ஒரு பொருள் குடுக்குறேன். அந்த பொருள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஏங்கின பொருள் ஒரு காலத்தில. அதுக்கு எனக்கெல்லாம் இது கிடைக்காதான்னு சொல்லி. ஆனால் நான் அந்த எல்லாமே பற்றற்ற நிலை நம்ம முருகர்ன்னு மட்டும் முருகரையே நம்ம உணர்ந்துட்டோம். இதுக்கப்புறம் எதுவுமே பெருசு கிடையாதுன்னு நெனச்சு, அந்த பொருள குடுத்ததுக்கு அப்புறம் கூட அவங்க மனசு வந்து திருப்தி அடைய மாட்டேன்து. சார் அந்த ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கு. அந்த ஒரு விஷயம் நான் சொன்னேம்மா, இவ்வளோ பெரிய விஷயம் முருகர் உங்களுக்கு குடுத்துருக்காரு. ஆனா இத நீங்க நினைக்காம அத துன்பப்படுறீங்களேன்றப்ப தான் நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன் என்னன்னா, எண்ணம் தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்மளுக்கு வந்து முருகரே கிடைச்சிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு நீங்க நினைச்சாலே உங்களுக்கு எல்லா திருப்தியும் கிடைச்சிரும்.